வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இந்திய மீனவர்கள் தமது கடற்பரப்பை தாண்டி இலங்கை மீனவர்களின் கடற்பரப்புக்குள் அத்துமீறி உள்நுழைவது அனர்த்தங்களுக்கு வழிவகுப்பதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் நீர்வளத்துறை அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். வடமராட்சி கடற்பரப்புக்குள் அத்துமீறி உள்நுழைந்து இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை இறைமையுள்ள நாடு, அதன் கடல் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் தொடர்ச்சியாக அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் நேற்று காங்கேசன்துறை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி வருகை தந்து மீன்பிடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்வதற்காக கடற்படையினர் சுற்றி வளைத்து அவர்களின் படகுக்குள் கடற்படையினர் ஏறியுள்ளனர். இவ்வாறு ஏறிய மீனவர்களை படகுடன் இழுத்து செல்வதற்கு இந்திய மீனவர்கள் தயாரான போது கடற்படையினர் தடுத்து நிறுத்துவதற்காக துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். இந்திய அத்துமீறி மீன்பிடி விவகாரம் இன்று நேற்று உருவான விடயம் அல்ல, பல வருடங்களாக நீடித்து வரும் பிரச்சினை. இந்த பிரச்சினைக்கு எமது ஆட்சியில் தீர்வை காண்போம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏனெனில் மக்களை தொடர்ச்சியாக கண்ணீர் விட வைக்க முடியாது. நாங்கள் பலமுறை இந்திய மீனவர்களை தயவாக கேட்டுள்ளோம். அத்துமீறி இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடியில் ஈடுபடாதீர்கள், எமது மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்காதீர்கள் என்று. அண்மையில் கூட நெடுந்தீவு மற்றும் வடமராட்சி பகுதிகளில் இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி உள்நுழைந்து அப்பகுதி மீனவர்களின் வலைகளை நாசப்படுத்தியதுடன் அவர்களை பொருளாதார ரீதியாக நலிவுற்றவர்களாக ஆக்குகின்றனர். நான் அந்த பகுதிக்கு பயணம் செய்த போது மக்கள் கண்ணீர் மல்க இந்திய இழுவை படகுகளை நிறுத்துங்கள், எங்களால் வாழ முடியாதுள்ளது என கூறுகின்றார்கள். எமது மீனவ மக்களை இந்திய அத்துமீறிய மீனவர்கள் துன்பப்படுத்தும் செயற்பாடுகளை எக்காரணத்தினாலும் அனுமதிக்க முடியாது. எமது இலங்கை கடற்படை தமது கடல் எல்லையை பாதுகாப்பதற்காக கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அத்துமீறும் இந்திய மீன்பிடி படகுகளை கைது செய்வது வழமையான செயற்பாடு. கைது நடவடிக்கைகளில் ஒத்துழைக்காத படகுகளை துரத்தும் போது சில அசம்பாவிதங்கள் கடலில் ஏற்படுகின்றன. இவை கடந்த காலங்களிலும் இடம்பெற்றுள்ளன. ஆகவே இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லையை தாண்டாது மீன்பிடியில் ஈடுபடுவது தேவையற்ற அனர்த்தங்களை தவிர்க்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். மன்னார் மற்றும் பூநகரி காற்றாலை மின் திட்டத்தின் கீழ் மின்சார கொள்முதல் விலையை ஒரு அலகுக்கு 6 அமெரிக்க சதத்துக்கும் கீழே குறைக்க அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்துடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். ஆரம்பத்தில் ஒரு அலகுக்கு 8.25 என முன்மொழியப்பட்ட இந்த திட்டம் போட்டியீலம் இல்லாததால் விமர்சனங்களையே கொண்டது. இந்த திட்டம் ரத்து செய்யப்படாது. இந்த ஒப்பந்தம் குறித்த விவாதங்கள் 2022 தொடங்கின. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முயற்சிகள் அவசியமாகும். இதில் சூழல் பாதிப்புகள் இருக்கும். ஆனால் எமது நாட்டுக்கு அதிக பயன் தரும் வகையில் திட்டம் மாற்றி அமைக்கப்படும். அதன் காரணமாகவே ஒரு அலகு 6 சதத்துக்கும் கீழான அமெரிக்க டாலரை அரசாங்கம் முன்மொழிகின்றது என்றார். இப்போது நெல் அறுவடை செய்ய வேண்டிய நேரம் இது. வானிலை மாற்றங்களினால் நெல் வயல்கள் அழிவடைந்து காணப்படுகின்றன. வடகிழக்கில் நெல் வாங்க அரசு பணம் ஒதுக்குமா என இரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மேலும் கேள்வி எழுப்புகையில், இப்போது நெல் அறுவடை செய்ய வேண்டிய நேரம் இது. வானிலை மாற்றங்களினால் நெல் வயல்கள் அழிக்கப்பட்டு மிகவும் சேதத்துடன் காணப்படுகின்றன. அறுவடை நேரத்தில் விவசாயிகள் தங்களிடமிருந்து நெல்லை வாங்குவதாக கூறினாலும் நிதி அமைச்சு நெல் சந்தைப்படுத்தல் வாரியத்திற்கு 5 பில்லியன் ரூபாவை வழங்கவில்லை. ஏக்கருக்கு 40,000 தருவதாக சொல்கிறார்கள். ஆனால் விவசாயிகளுக்கு 8,000 மட்டுமே கிடைக்கும். அறுவடை நேரத்தில் நெல் பற்றாக்குறை ஏற்படும் போது ஆலை உரிமையாளர்கள் மிக குறைந்த விலைக்கு நெல்லை வாங்குகிறார்கள். அறுவடைக்கு பிறகு பணத்தை ஒதுக்கி வைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. விவசாயிகளை பற்றி கவலைப்படாததால் முந்தைய அரசு அளிக்கப்பட்டது. இத்திட்டமானது அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் நடக்க வேண்டும். அரசு அரிசி வாங்க விரும்பினால் இப்போது பணம் ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும். ஆனால் அரசு இன்னும் பணத்தை ஒதுக்கவில்லை. அரசியல் அரங்கில் ஒதுக்குவதாக குறிப்பிடப்பட்டாலும் பணம் எதுவும் ஒதுக்கப்படவில்லை. நாடாளுமன்றத்தில் இவ்வாறான மாவட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க எம்பிக்களுக்கு போதுமான நேரம் கிடைப்பதில்லை. தற்போதைய துணை அமைச்சரை கூட அந்த நேரத்தில் இழப்பீடு போதுமானதாக இல்லை என்று கூறினார். இதற்கான நடவடிக்கையை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றார்.
ஜனாதிபதி அனுரு தரப்பினர் பொய்யுரைத்து ஆட்சிக்கு வந்தனர், ஆதலால் அவர்கள் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மேலும் தெரிவிக்கையில், போரை முடிவுக்கு கொண்டு வந்து மஹிந்த ராஜபக்ச தொடர்பில் மக்கள் மத்தியில் குரோதத்தை உருவாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது. அதனால் அவர் பயன்படுத்திய வீடு தொடர்பில் போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. மஹிந்தவை நேசித்த மக்களின் மனங்களில் அவர் தொடர்பில் அதிருப்தியை உருவாக்குவதற்குரிய செயற்பாடு திட்டமிட்ட அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தேசிய மக்கள் சக்தி மக்கள் மத்தியில் பொய்யுரைத்து பொய்யான வாக்குறுதிகளை வழங்கியே ஆட்சிக்கு வந்துள்ளது. அதாவது சட்டத்துக்கு புறம்பாகவே ஆணை பெறப்பட்டுள்ளது. தம்மால் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்ற முடியாததால் பிரச்சனையை திசை திருப்புவதற்கு மஹிந்த ராஜபக்ச இலக்கு வைக்கப்பட்டுள்ளார். எனவே பொய்யுரைத்தமைக்காக நாட்டு மக்களிடம் தேசிய மக்கள் சக்தியினர் மன்னிப்பு கோர வேண்டும். வெளிநாடுகளில் பணம் பதுக்கப்பட்டிருந்தால் பணத்தை கொண்டு வாருங்கள், சட்ட நடவடிக்கை எடுங்கள், அதை விடுத்து மஹிந்தவை பழிவாங்க முற்பட வேண்டாம் என்றார். இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ள நிலையில் இலங்கை அரசாங்கத்தையும் இலங்கை கடற்படையையும் கண்டித்து தமிழக மீனவர்கள் போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளனர். காரைக்கால், ராமேஸ்வரம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த மீனவ சங்கங்கள் நேற்று நடாத்திய பேச்சுக்களின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் 176 பயணிகளுடன் சென்ற விமானம் தீப்பிடித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கிம்கி விமான நிலையத்தின் பயணிகள் விமானம் ஒன்றே இவ்வாறு தீப்பிடித்துள்ளது. எனினும் பயணிகள் 176 பேரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விமானம் 169 தென்கொரிய பயணிகள் மற்றும் 7 பணியாளர்களுடன் 176 பேரை ஏற்றிக்கொண்டு புறப்பட தயார் நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி கால்பந்தின் மிக முக்கிய கழகங்களில் ஒன்றான அல் ஹிலால் ஒரு காலத்தில் உலகின் சிறந்த வீரர்களில் ஒருவராக புகழப்பட்ட ஸ்ட்ரைக்கர் நெய்மருடனான ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த முடிவுடன் நெய்மரை மீண்டும் ஒப்பந்தம் செய்ய பிரேசிலிய கழகமான சாண்டோஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. 32 வயதான பிரேசில் சர்வதேச வீரர் தனது வாழ்க்கையை தொடங்கிய கழகத்தில் குறுகிய கால ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெய்மருக்கு நெருக்கமான வட்டாரங்களின்படி அல் ஹிலாலில் அவரது ஒப்பந்தம் முடிவடைந்தது மிகப்பெரிய நடவடிக்கையாக கருதப்பட்டது. கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்டில் அல் ஹிலால் கழகத்துடன் 77.6 மில்லியன் பவுண்ட் ஒப்பந்தத்தில் இணைந்ததில் இருந்து 32 வயதான நெய்மர் 7 போட்டிகளில் மாத்திரமே விளையாடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.